ஹரி ஓம் குருப்யோ நமக. இன்று நாம் பார்க்கப் போகின்ற யோக உபனிஷத் அமிர்தாநாத உபனிஷத், அமிர்தநாத உபனிஷத் என்றும் சொல்லலாம். இது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள ஒரு சிறிய உபனிஷத் ஆகும். இந்த உபனிஷத் 32 மந்திரங்களை கொண்டது. இந்த அமிர்தநாத உபனிஷத் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்காக சதாங்க யோகம், அதாவது 6 அங்கங்களையுடைய யோகத்தையும் பிரம்ம தியானத்தையும் இதை குறிக்கின்றது. பெரிய அல்லது உயர்ந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் எந்த ஒரு சாதகன் சித்த சுத்தி அடைந்து, அதாவது மனத்தில் தூய்மை அடைந்து, அவர்கள் அந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் போன்ற பயிற்சிகளை அடைந்து அவர்கள் உயர்ந்த நிலை அடைவதற்காக அந்த மேஜர் உபனிஷத் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அமிர்தநாத உபனிஷத் சாதாரணமாக ஒரு சாதகர் செல்ஃப் ரியலைசேஷன் அடைவதற்கு எந்த விதமான முற்தகுதியும் இல்லாமல் அவர்கள் மன தூய்மை அடைவதற்கான ஒரு வழியை இந்த அமிர்தநாத உபனிஷத் குறிப்பிடுகிறது. இந்த உபனிஷத்தின் முக்கியமாக சடாங்க யோகம் என்ற 6 அங்க யோகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. பொதுவாக யோகா என்றால் பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகத்தை தான் குறிப்பிடுவார்கள், அதாவது 8 அங்கங்களை கொண்டது. ஆனால் இந்த அமிர்தநாத உபனிஷத்தில் 6 அங்கங்களை இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவைகள் பிராணாயாமா, பிரெத் கண்ட்ரோல், பிரத்யாகாரா, withdrawal of the senses, தாரணா, கான்சன்ட்ரேஷன், அண்ட் தியானா, அதற்பிறகு தர்க்கம், பிலசாபிக்கல் என்கொயரி அண்ட் சமாதி. இந்த உபனிஷத்துக்கள் மோட்சத்தை அடைய விரும்பும் எல்லா சாதகர்களும் இதை அடைய முடியும் என்று கூறப்படுகிறது. இது இந்த பிராணாயாமத்தில் உள்ள சில நுணுக்கங்களை பூரகம் இன்ஹலேஷன், கும்பகம் அதை நிறுத்துவது, ரேச்சகம் எக்ஸலேஷன் வெளிவிடுவது, இதை மிகவும் துல்லியமாக அந்த பிராணாயாம குறிப்புகளை இந்த உபனிஷத் குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகு ஓம்கார உபாசனா, ஓம்காரத்தின் மேல் அல்லது எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றியும் இந்த உபனிஷத் குறிப்பிடுகிறது. இந்த சடாங்க யோகத்தை மிகவும் புத்தியுடனும் கூர்மையுடனும் ஆர்வத்துடனும் பிராக்டிஸ் செய்தால் அந்த சாதகர் உயர்ந்த உள் ஒளியை பெறுவார். அவர்களுக்கு மந்திரங்களுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவர் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை உணர ஆரம்பிப்பார். கடைசியில் இறுதியாக அவர் அந்த கடைசி முடிவான மோட்சத்தை அடைவார் என்று இந்த அமிர்தநாத உபனிஷத் குறிப்பிடுகிறது. இது இந்த ஓம்கார தியானத்தை குறிப்பிடும் போது, இந்த ஓம்கார தியானம் ஒரு சேரியட் அல்லது ஒரு ரதத்தை போல உருவகப்படுத்துகிறது. அந்த ரதத்தில் ஏறினால், அதாவது அந்த ரதத்தில் ஏறும் பொழுது நாம் அந்த ஓம்காரத்தை உச்சரிக்கின்றோம், அதில் தியானம் செய்கின்றோம். அந்த ஓம்கார அர்த்தத்தை, எங்கும் நிலை கடவுளை நாம் தியானம் செய்கின்றோம். அதை அந்த புத்தியை அது தூய்மையாக்குகின்றது. அந்த புத்தி, மனம், அந்த கரணங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆகி அந்த இயற்கையாக அந்த சாதகர் பிரம்மத்தை அடைய அந்த ஓம்கார உபாசனை, ஓம்கார தியானம் உதவுகிறது.
அதாவது அந்த ஓம்காரம் என்னும் அந்த ரதத்தில் ஏறினால் நாம் கடைசியாக அடைய வேண்டிய அந்த பிரம்ம நிலையை இந்த ஓம்கார தியானம் நமக்கு வழிகாட்டும் என்று இந்த உபனிஷத் நமக்கு ஒரு வழிகாட்டுகிறது. இதை தொடர்ந்து இதில் மேலும் உள்ள விவரங்களை அடுத்த பதிவில் நாம் காணலாம். ஓம் தத்சத். ஹரி ஓம்.